நெல்லை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தபோது பேருந்தின் அவசர கால கதவு திறக்காததால் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளை கடிந்து கொண்டார். அந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். என்னாச்சு நீங்க அவசரப்படாம போறீங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் முன்னாடி போய் விடுங்க. அப்படி இந்த நாப்பு உள்ள இருக்கு சார், லாக் இருக்கு சார். சொல்ல சரியா என்ன ட்ரைனிங் எதுக்கு அந்த எக்ஸிட் ஒன்று வைக்கிறது? எனக்கு ஸ்ப்ரிங்கை அவுத்துட்டீங்கன்னு தொடர்ந்து தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் என்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தாரு, என்ன நிலவரம்? நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளின் பயன்படுத்தக்கூடிய அந்த பள்ளி வாகனங்கள் இன்றைய தினம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பாளையங்கோட்டையில் உள்ள காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் இந்த ஆய்வானது நடத்தப்பட்டது. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 578 வாகனங்களுக்கு இன்று அழைப்பாணை அனுப்பப்பட்ட நிலையில 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இன்றைய தினம் சோதனைக்காக கொண்டு வரப்பட்டு காலை முதல் சோதனையானது நடந்து வந்தது. மாவட்ட ஆட்சியர் நேரடியாக இந்த சோதனையை ஆய்வு மேற்கொள்வதற்கு வருகின்றார். அப்போது ஒரு பள்ளி வாகனத்தில் திடீரென ஏறி அவசரகால கதவு, அந்த முதலுதவி சிகிச்சை பெட்டி, தீயணைப்பான் உள்ளிட்டவைகளை சோதனை மேற்கொண்டார். அவசரகால கதவை திறக்க சொல்லி செயல்முறை விளக்கம் காட்ட சொல்லி ஓட்டுநருக்கு அறிவுறுத்திய நிலையில அந்த முதல் வாகனம் மாவட்ட ஆட்சியர் ஏறிய முதல் வாகனத்தில் உள்ள அவசர வழி கதவும் திறக்க முயற்சித்த போது திறக்கவில்லை. இதனால் அங்கிருந்து அதிகாரிகளை அவர் கடிந்து கொண்டார். அவசர கதவு என்பது அவசரத்திற்கு பயன்படுத்தக்கூடியது, அதுவே திறக்கவில்லை என்றால் எப்படி சோதனை நடத்த முடியும் என்று கடிந்து கொண்ட நிலையில உடனடியாக அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்து உடனடி அறிக்கை தர வேண்டும். முறையாக எந்த பொருளும் இயங்கவில்லை என்றால் அந்த வாகனத்தை ஒரு வாரத்திற்குள் மீண்டும் அதனை சரி செய்து காட்ட வேண்டும். இன்று வராத வாகனங்கள் 10 நாட்களுக்குள்ள மீண்டும் அந்த வாகனங்களை ஆய்வுக்கு கொண்டு உரிய அறிக்கையை சமர்ப்பித்த பின்னரே வாகனத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்து சென்றிருக்கிறார். தொடர்ந்து அந்த இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களின் அவசர கதவுகள், தீயணைப்பான், ரிவர்ஸ் கேமரா உள்ளிட்டவைகள் சோதனை செய்யக்கூடிய பணியானது நடந்து வருகிறது. இது தவிர முதலுதவி சிகிச்சை செய்வது எப்படி, திடீரென விபத்து ஏற்பட்டால் என்ன மாதிரியான சிகிச்சைகள் எல்லாம் வழங்க வேண்டும் என்பது குறித்தான அந்த செயல்முறை விளக்கமும் பயிற்சி பெற்ற மருத்துவர்களை வைத்து ஓட்டுநர்களுக்கு செய்து காட்டப்பட்டது.